பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. இந்த வாசித்த வேதவசனப்படி உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது ஊழியக்காரர்கள், ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை எந்த வீட்டில் யார் அக்செப்ட் பண்ணி அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு சமம். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் பிதாவானவரை ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது ஊழியக்காரர்கள், ஆண்டோட ஊழியத்தை செய்கிறவர்கள், அது தேவன் அவர்களை அவருக்கு கொடுக்குற கனமாக ஆண்டவர் கிறிஸ்துவை அவங்களுக்கு கனத்தை கொடுக்கறது, மரியாதை செய்கிறது, அது கிறிஸ்துவுக்கே மரியாதை செலுத்துகிறபடி, கனம் செலுத்துகிறபடி ஆண்டவர் சொல்கிறார். அதான் நம்ம இப்போ இருதயத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த ஊழியக்காரங்க ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கும்போது அது சிறுபிள்ளையை போல் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது பிதாவானவரை ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக வச்சுருக்காரு. அப்போ ஆண்டோட ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் ஏதாவது ஆண்டவருக்காக முடிந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் வேளையில் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அப்பா ஸ்தோத்திரக்கத்தை, உங்களை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. உம்முடைய கனமுள்ள ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பா, அவர்களை யார் யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறார்கள் என்பதை அப்பா திட்டமாக எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா, இயேசு கிறிஸ்துவை சிறுபிலை போல இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள், பிதாவை ஏற்றுக்கொள்கிறதாக வாசித்தோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் ஊழியக்காரர்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கனவீனம் பண்ணாதபடி கனப்படுத்தும்படியாக, அவர்கள் மரியாதை செலுத்தும்படியாக, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அப்பா அவர்களுக்கு கனத்தை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவே நாம் கனம் செய்கிறோம் என்பது அப்பா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. சமமாக வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அப்படி ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை ஆண்டவரே ஒரு மதிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வேத வசனத்து மூலம் திட்டமாக எங்களுடைய ஆவியானவரை இடைப்பட்டீர் ஆண்டவர். நன்றி அப்பா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காகவே எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த பூமியில் ஜீவன் இருக்க மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை, உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவும்போது, என் தேவனுக்காக உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற வசனம் வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் சிந்தைகளிலே ஆண்டவரே அப்பா உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சே இருதயத்தில் விருப்பத்தை நீரே உண்டாக்குகிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உமக்கு ஈக்குவலாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், ஊழியக்காரர்களை கனம் பண்ணி ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், எனக்கு அந்த கணத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கு கணத்தை கொடுக்கும்போது அந்த கணம் எனக்கு வருகிறது, அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று எவ்வளோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஊழியக்காரர்களே உம்முடைய லெவலுக்கு ஈக்குவலாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய கனமுள்ள ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிற ஆண்டவரே. நாங்களும் அதன்படி நடக்க உமக்காக ஏதாவது செய்வதற்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசரை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருடன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், பேசி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. நன்றி தகப்பனே.
தகப்பனை வேலையில் ஆண்டவரே அப்போ அந்த மே மாதம் ஆண்டவரே 23 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறது. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிற கர்த்தாவே நன்றி அப்பா. ஆண்டவரே தேவன் சமாதானமாக அந்த நாளை முழுவதும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.